வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் குரு பயிற்சி பலன். இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமான மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11க்கு சொந்தமான இடத்திற்கு சொந்தமான குரு பகவான் 2ஆம் இட குருவாக நன்மை செய்து கொண்டிருந்த குரு பகவான் நிகழும் பராபவ ஆண்டு வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் என்னன்னு கேட்டீங்கன்னா 26/5/2026 என்று பகல் 11 மணி அளவில் புனர்பூசம் 3லிருந்து புனர்பூசம் 4, அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசியில் பயிற்சியாவது. என்னன்னு கேட்டீங்கன்னா பயிற்சியாகக்கூடிய காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீதில்லா குரு 3ல் துரியோதனன் படை மாண்டது என்கிறது ஜோதிட பாடல். எனவே நீங்கள் எடுக்கும் முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் எதிர்மாறா அமைவதற்கான வாய்ப்புலாம் உண்டு. அடுத்தது உங்களை சுற்றியுள்ளவங்க சகாயம் கொஞ்சம் பலன் அளிப்பதில் கொஞ்சம் குறைவாகவே இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த 3ஆம் இட குருவினால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய சவகாசம், புதிய நண்பர்கள் பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இட குரு சிறப்பில்லை, பெரும்பாலும் வாய்ப்பு கொஞ்சம் நல்ல பலன் கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முயற்சியின்மை என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ரிஷப ராசி அன்பர்களுக்கு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பார்வைகள். குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்வை செய்வது. இந்த பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண தடை பெற்றவர்களுக்கு தடை நீங்கி திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா மனைவி உறவினர்கள் மூலம் அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் அந்த ரிஷபராசினருக்கு வாய்ப்பு உண்டு இந்த 7ஆம் இட பார்வை. அடுத்தது குரு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மகர ராசியை பார்வை செய்வது தந்தை வழி சொத்துக்கள் மூலம் அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு சிறக்கும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியை பார்வை செய்வது தனகாரகன் 11ஆம் இடத்தை பார்வை செய்வது சிறப்பு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா மூத்த சகோதரன் இருந்தால் அவர்கள் மூலம் அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு, வண்டி, வாகன யோகம் சிறக்கும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை மாலை நேரங்களில் பெருமாள் கோவில் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட இந்த குரு பயிற்சியினால் மென்மேலும் நன்மையான பலன் அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.